சிம்ம ராசிக்கு 2025 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் கண்ட சனி நடந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி இப்போது இந்த மார்ச் மாதத்துலேருந்து அஷ்டம சனியாக வரப்போகுது. இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். கூட இருக்கிறவங்க பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, புதிய வியூகம், புதிய மாதிரி சர்க்கிள் அதை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வேலைக்காக வெளிநாடு போகிறதோ அல்லது தொழிலுக்காக புதிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிறதோ உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு இருக்கிறதுனாலேயும் உங்களுடைய மகாதிசை இப்போ என்ன நடக்குது, ருணரோகாதிபதி திசை நடக்குதா அல்லது எப்படிப்பட்ட திசைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற மாதிரி பலன்களை ஏற்றம் இறக்கம் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற உணவு கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத சிந்தனைகளை விடணும். எதிர்பாராத ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்களே உங்களுக்கு துரோகங்கள் செய்வாங்க. அது ஆஃபீஸ் ஆகட்டும், தொழிலாகட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு துரோகங்கள் இருக்கும். குடும்ப விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ராகு கேதுவும் மாறப்போகிறார். அந்த மாற்றங்களும் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் இந்த அஷ்டம சனியில் ஒன்று தாங்க கவனம் வச்சுக்கணும். ஹெல்த் இஷ்யூ. நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத சிந்திக்கிறேன், இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சிந்தனைப்பட்டு அதை செயல்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பங்களும், அசிடிட்டி, வயிறு, நரம்பு சம்மந்தமான மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு மனோபயம், பிபி, சுகரு இதெல்லாம் ஷூட்டப் ஆகிறதுக்கான பிரச்சனைகள் அதிகம். அதே மாதிரி இடுப்புக்கு கீழே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப அன்பு பாசத்தை வச்சு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா சனி சிங்கனாப்பூர் போயிட்டு வாங்க. மன நிம்மதி வரும். நான் ஏன் சனி சிங்கனாப்பூர் சொன்னோன்னா, ஒரு தூர தேசத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மனோதைரியத்தையும் மனோபலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். சனிக்கிழமை தோறும் தீபம் போடுங்க, மறந்துடாமல்.